பன்னீர் வச்சு கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஹெல்த்தியான கட்லெட் அது. ரொம்ப சிம்பிளும் கூட பண்ணுறதுக்கு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து பன்னீர் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சா ஒரு கட்லெட் பண்ணி கொடுக்கலான்னா, நம்ம பன்னீர் வச்சு நல்ல இந்த சூப்பரான கட்லெட் வந்து பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியானது. எப்பயாச்சும் நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவைலாம் தாராளமாக நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளும் கூட. வாங்க இந்த பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இங்கே 250 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து பன்னீர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பாதி அளவுக்கு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே நல்லா ரொம்ப பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பன்னீர் வந்து க்யூப் க்யூபாக இருக்குது. இதை வந்து நான் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதா நல்லது. மிக்சியில் போட்டு அடித்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மணலாக கிடைக்காது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும். இருந்தாலும் இந்த மாதிரி கையில் வச்சு உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி நீங்கள் வந்து அரிசி மாவு இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு தடவை நம்ம எல்லா இடத்துலையும் அந்த மாவும் உப்பும் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துலையுமே இந்த வர்ற மாதிரி மாவும் அந்த உப்பும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு கை வச்சு லைட்டாக கொஞ்சோண்டு ஒரே ஒரு தடவை இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி வந்து கூடிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய அப்படியே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக நான் தெளித்த மாதிரி ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கையை வச்சுட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு இன்னொரு தடவை நல்லா கையை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இப்போ நீங்கள் வந்து கையில் ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம வடக்கி தட்டுற மாதிரி நம்ம கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கட்லெட் ஷேப்புக்கு வந்துடும். கையை வச்சு இந்த மாதிரி சைடில் அப்படியே உருட்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சைடில் வந்து உடஞ்சி போயிடாமல் அப்படியே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா ஷேப்பாக வந்துடும். இதே மாதிரியே நம்ம வந்து இது இப்போ மொத்தத்தில் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்தப்போ எனக்கு வந்து ஒரு 12 பீஸ் கிட்ட கட்லெட் வந்து கிடச்சிது. இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலையே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்மெல் உள்ள எண்ணெய் ஊற்றினோன்னா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் பெஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக போதும். நான் வந்து இப்போ இங்கே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு எண்ணெய் போதும். இது வந்து ஃபுல்லாக அப்படியே டீப் ஃப்ரை பண்ணிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பன்னீர் வந்து உங்களுக்கு தெரியும் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதனால ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவை கிடையாது. நம்ம சாதாரணமாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பண்ணாமலே போதும். இப்போ வந்து பாருங்கள், எல்லா சைடுமே திருப்பி விட்டாச்சு. 2 சைடுமே ஒரு 3-4 தடவை திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம கட்லெட் இருக்கிற கலரில் கிடைக்கும். இப்போ வந்து உள்ளேயுமே நல்லா வெந்து வந்திருக்கும். கரெக்டாக உங்களுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே இது வந்து ரெடியாகி வந்துடும். ரொம்ப ஃப்ளேம் வந்து கூட்டி வச்சிடாதீங்க. அப்போ வந்து உள்ளே வேகாது, வெளியில் வந்து டார்க்கு கலரும் ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் கிடைக்கும். நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 to 5 மினிட்ஸ் தாராளமாக உங்களுக்கு சூப்பராக இது வந்து வெந்து வந்துடும். கலருமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் கட்லெட்னே கூட சொல்லலாம். இது வந்து சாப்பிட்றது சூடோடு சாப்பிட்றதுக்கு தான் இது வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை உண்மையாக சொல்லப்போனால். அதனால் எப்போயுமே எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அப்படியே உடனே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. அப்புறமேட்டு பன்னீர் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்து பண்ணிக்கலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபி. எல்லோரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போது
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.